வணக்கம் மக்களே, பொலிட்டிக்கல் ரெஃபரி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் ஜெகன் கஜேந்திரன். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தோம்னா இப்போது தாவேகா அரசை பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ தாவேகா வந்து 100 நாள் கடந்திருக்கு, ஒரு புதிய அரசாங்கம். ஸோ அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் பற்றிலாம் வந்து பேசணும். ஸோ அவங்க நிறைய புதிய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் இப்போ அதாவது லஞ்சம் கொடுக்காம வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பணம் கொடுக்காம, ஸோ அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் வராங்க. ஸோ நியூ ஜென்ரேஷன், ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள்லாம் வந்து மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அதே நேரத்தில் அவங்க சில தவறுகளும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம், கடந்த நிகழ்ச்சியில் பேசலை. ஸோ இது வந்து என்னென்னா எந்த திசையில் வந்து ட்ராவல் பண்ணுது தாவேகா கவர்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறேன். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு தமிழர்களுடைய ஒரு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா லைக் கிமு கிபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து தமிழர்களுக்கு ஆல்ரெடி வந்து திருக்குறள் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்து இதுக்கு முன்னாடியே வந்து திருவள்ளுவர் ஆண்டு ஒரு 20-40 வருஷம் முன்னாடியிலேருந்தே வந்து அது வந்து கணக்கிடப்பட்டு நம்ம வந்து பேசப்படுது இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களால், இங்கே இருக்கக்கூடிய மக்களால். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலை பார்த்தோம்னா 2009க்கு முன்பு 2009க்கு பின்பு அப்படின்னு தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றை வந்து நம்ம வந்து எழுத வேண்டியது இருக்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு 2009 வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய ஒரு இனப்படுகொலை, தமிழர்களை திட்டமிட்டு ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு விஷயம் வந்து நம்ம கண் முன்னாடியே நடந்தது. ஸோ அது நடந்து ஒரு 17 வருடங்கள் தான் ஆகுது. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து அதுக்கான நீதி கூட நமக்கு வந்து இன்னும் வந்து பெறலை. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன அப்படிங்கிறது வந்து ஸோ இன்னைக்கு நம்ம அரசியல் சூழலை பற்றி நம்ம வந்து பேசணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாவேகா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு டிஎம்கே ஏடிஎம்கேன்ற ஒரு 60 வருட பாரம்பரிய கட்சிகளை வந்து வீழ்த்திட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த 60 வருஷ கட்சிகள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களோட வீழ்ச்சிக்கான காரணம் என்னன்றதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1953 வந்து பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்களாக வந்து இந்தியா வந்து பிரிஞ்சிருச்சு. ஸோ அப்படி பிரிஞ்ச ஒரு மாநிலங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து ஒருவர் இறந்து ஸோ ஆந்திரா வந்து பிரித்து கொண்டு போனாங்க. ஸோ அப்படி இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறமா மெட்ராஸ் மாகாணம் உடைந்து அதுக்கப்புறமா 1954 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் உருவாகி ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு மொழிவாரி மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற வரலாறுல ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1967 திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர் போராட்டமெல்லாம் இந்தி மொழிக்கு எதிராக மாணவர் போராட்டம்லாம் கிளர்ச்சி வந்து ஸோ திமுக வந்து ஆட்சிக்கு வராங்க. பட் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து சொன்னதை செஞ்சாங்களா அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து எங்களோட கோரிக்கைகளை வந்து நாங்கள் வந்து கைவிடுறோம், ஆனால் அதுக்கான காரணங்கள் அப்படியே இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான ஏமாற்று வேலையை பண்ணிட்டு அவங்க வந்து அரசியலை தொடங்கினாங்க. ஸோ அவங்க எந்த போராட்டத்து மேலே வந்தாங்களோ அதையே வந்து கைவிட்டுட்டு அவங்க வந்து அரசியல் லாபத்துக்காக அவங்க வந்து பயணம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி பயணம் பண்ணி தான் என்ன ஆச்சுன்னா ஸோ டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் அண்ணாதுரை வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ கருணாநிதி அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணிட்டு ஸோ அவரும் எம்ஜிஆரும் சேர்ந்து ஸோ கருணாநிதி வந்து ஒரு குடும்ப அரசியலை வச்சு ஓட்டுறாரு, வாரிசு அரசியலை வச்சு அந்த மன்னராட்சி முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவை. ஸோ அது வந்து ஒரு நேரு கவர்மெண்ட்டை பார்த்து காப்பி அடிச்சிருப்பாரான்னு தெரியல. ஸோ அந்த ஐடியா அவருக்கு தோணி இருக்கலாம். ஸோ அதை வச்சு அவர் வந்து ஃபாலோ பண்ணி அவரோட வண்டி அப்படி ஓடுது. ஸோ எம்ஜிஆரோட வண்டி வந்து சினிமா கவர்ச்சியை வச்சு ஓட்டுறாரு. ஸோ அவர் வந்து ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரிஞ்சு ஒரு கான்ஃப்ளிக்ட்ல இப்படியே ஓடுது. ஸோ இப்படி தான் வந்து அவங்க அதிமுகன்ற ஃப்ராக்ஷன் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ராவல் ஆன ஃப்ராக்ஷனில் ஸோ எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட சக்சஸராக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து வராங்க. ஸோ அவங்களும் ஒரு சினிமா பர்சனாலிட்டி. ஸோ சினிமா பர்சனாலிட்டி வெர்சஸ் கருணாநிதி ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள லைனுக்குள்ளே தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு.
ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இன்னைக்கு வந்து ஸோ அவங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இதை ஒழுங்காக கொண்டு போனாங்களா அப்படின்னா ஸோ ஊழலில் தான் வந்து திளைச்சாங்க. ஸோ அப்படி ஊழலில் மாட்டிக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து தமிழ்நாட்டை ஒரு முட்டு சந்தில் தமிழினத்தை கொண்டு போய் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வரைக்கும் நிறுத்தினாங்க. ஸோ அன்னைக்கு வந்து ஒரு இனப்படுகொலை நடந்தது. இங்கே வந்து தமிழ்நாட்டால் ஒன்றும் பண்ண முடியல, டிஎம்கே வந்து பவரில் இருந்தது. ஸோ ஏன்னா வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு இவங்களுடைய குடுமி, இவங்களோட ஊழல் குடுமி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் காங்கிரஸோடைய சோனியா காந்தி கையில் தான் இருந்தது. ஸோ அதை வச்சு இன்னைக்கு அவங்களால அன்னைக்கு அதை வச்சு எதுவுமே பண்ண முடியல. இவங்க பசங்களாம் வந்து ஜெயிலில், இவங்க கட்சி இன்னைக்கு இவங்களோட பொதுச் செயலாளர்களாக இருக்கக்கூடியவங்களாம் அன்னைக்கு திகார் ஜெயிலில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு இனப்படுகொலை அப்போ தமிழர்களால் கேட்க முடியாத நிலைமைக்கு டெல்லி கவர்மெண்ட் வந்து தமிழர்களை வந்து நசுக்குனாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இப்போ தாவேகா கவர்மெண்ட்டு இந்த ஊழல்ன்ற விஷயம்லாம் வந்து அடிபடுது. ஸோ இப்போ அது குறித்து தான் வந்து இந்த வீடியோவே நம்ம வந்து பேச வரோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நிலைமையில தான் வந்து ஒரு ஜெனோசைடு வரைக்கும் வந்து கொண்டு போனாங்க அந்த ஊழல்ன்ற ஒரு விஷயம். ஸோ அப்போ ஊழல்ன்றது எவ்வளோ நமக்கு வந்து ஒரு ரிஸ்கான ஃபேக்டர், தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான ஃபேக்டர் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கல்ச்சர், நம்ம வந்து மொழியை எதிர்க்கிறோம், அவங்க கலாச்சாரங்களை எதிர்க்கிறோம், அப்படிலாம் இருக்கும்போது ஸோ நம்ம வந்து நமக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்குது, நம்ம ஒரு தனி இனம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அப்போ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டு அவங்க கிட்ட போய் சரண்டர் ஆக, டெல்லியில் போய் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து சரண்டர் ஆகிட்டா அவங்க சொல்றது ஒரு பொம்மை மாதிரி நம்ம வந்து கைப்பாவை மாதிரி இயங்கக்கூடிய வந்து விஷயங்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து பண்ணக்கூடாதுன்றதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து ஸோ இது தமிழ்நாட்டுக்கு நடந்த ஒரு விஷயம் 2009. ஸோ இது திமுக அதிமுக பண்ண தவறு. ஸோ இப்போ வந்து விஜயோட விஷயம் வந்து நம்ம வருவோம். ஸோ விஜய் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முதல்வராக வந்திருக்காரு. ஸோ அதை பற்றி நான் ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். பட் இந்த வீடியோவில் நான் அதை பற்றியும் சொல்லிடுறேன். அதாவது நடிகர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதாவது எப்படி ஸ்டாலின் வந்து பிறக்கும் போதே அவருக்கு வந்து ஸ்டாலின்னு பேர் வச்சு அவர் வந்து ஒரு முதலமைச்சருக்காகவே வந்து அவங்க அப்பா வந்து வளர்த்தாரோ, ஸோ அதே மாதிரி விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவான திரு எஸ். ஏ. சந்திரசேகர் வந்து ஸோ ஜோசப் விஜய்னு ஒரு பேரே வந்து ஸோ அவர் பேர் வைக்கும் போது அவரே வந்து பிறந்த கையோடவே அவர் வந்து இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு ஆம்பிஷனோடவே வந்து அவர் வந்து வளர்த்துருக்காங்க. ஸோ அப்படிதான் வந்து வளர்ந்து அவர் சினிமாவில் அவர் வந்து முதல் படமாக இருக்கட்டும் நாளைய தீர்ப்புன்னு சொல்றது, ஸோ இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து நிறைய சினிமாவில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி ஸோ அவர் லைஃப்ல பண்ணக்கூடிய எல்லா வந்து செயல்பாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எலெக்ஷன் டேக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஸோ அவருடைய முன்னாடி பிரச்சாரம் ஓயக்கூடிய முன்னாடி நாள் வரைக்குமே அவர் வந்து இந்த முதலமைச்சர் ஆகிறதுக்காக தான் அவர் வந்து அவருடைய இத்தனை நாள் லைஃப் எஃபர்ட்டே வந்து போட்டிருக்காருன்ற மாதிரி. சினிமாலையும் 30 வருஷம், அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன மாதிரி இன்ஸ்பிரேஷன் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஓவராலாகவே ஒரு 50 இயர்ஸாகவே வந்து அவங்க ஃபேமிலி, அவங்க பேக்ரவுண்ட் எல்லாருமே ஸோ இந்த வந்து அவர் வந்து ஒரு இந்த முதலமைச்சர்ன்ற பதவிக்கு வர வைக்கிறதுக்காகவே அவர் வந்து பிறந்ததுலேருந்தே அவருக்கு வந்து அந்த ஒரு இன்புட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து புரியுது. ஸோ அதில் வந்து எல்லா விதங்களும் நம்ம வந்து இப்போ அவர் முதலமைச்சர் ஆன உடனே தான் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய ஒரு இது இருக்குது. ஸோ அவர் இன்னைக்கு வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு முதலமைச்சராக அமர்ந்துட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஸோ இன்னைக்கு கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு டிஎம்கேவை முன்மாதிரியாகவோ அதாவது ஒரு கருணாநிதி முன்மாதிரியாகவோ ஸ்டாலினை முன்மாதிரியாகவோ எடுத்துக்க முடியாது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் முன்மாதிரியாகவோ எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஸோ இப்போ ஏன்னா வந்து அவங்களுடைய காலங்கள்லாம் வேற. ஸோ ஏன்னா வந்து அதுதான் நான் சொல்கிறேன், 2009க்கு முன்னாடி அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் வேற, 2009க்கு அப்புறமான தமிழ்நாட்டு அரசியல் வேற. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து பல இயக்கங்கள் வருது. ஸோ ஜெனோசைடுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா 2013 மாணவர்கள் போராட்டம் வந்து எழுச்சி பெறுது, மாணவர்கள் இயக்கங்கள்லாம் வராங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2017 வந்து ஜல்லிக்கட்டு போராட்டமாக அது வந்து அதாவது டெல்லி வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கும் போது ஸோ ஒரு மாணவர் போராட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டமாக வந்து அது வந்து வெடிக்குது. ஸோ ஜெயலலிதா இறந்துடுறாங்க, கருணாநிதியும் வந்து ஆக்டிவாக இல்லை. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு இளைஞர்கள் வந்து எழுச்சி வருது.
ஸோ அந்த இடத்துல விஜய் வந்து அதை வந்து உணர்றாரு. ஸோ அவர் வந்து ஒரு நம்ம வந்து சினிமான்ற ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே நம்மளால வந்து பாலிடிக்ஸ்ல சிஎம் ஆக முடியாதுன்றத புரிஞ்ச விஜய் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஜல்லிக்கட்டுலயும் வந்து ஒரு மாஸ்க் கட்டிக்கிட்டு வந்து நின்று ஸோ அவர் வந்து ரீசெண்டா ஆவணங்கள்லாம் வருது. ஸோ அதாவது ஜல்லிக்கட்டுல நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி போட்டோ வந்து வெளியிடுறாரு. ஸோ அப்படி வெளியிட்டு தான் ஸோ இந்த இளைஞர்களோட இந்த மூமெண்ட்ஸோட நம்ம வந்து இந்த போராட்டங்களோட நம்மளும் ஒரு பார்ட்டா இல்லைன்னா பகுதியா இல்லைன்னா நம்மளால நம்மளுடைய ஆம்பிஷனை வந்து லட்சியத்தை அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனிதா வந்து இறந்து போகும்போது ஸோ அனிதாவுடைய வீட்டுக்கும் வந்து போயிட்டு அவர் வந்து பார்த்து அவங்க வீட்டில் அஞ்சலி செலுத்துறாரு. ஸோ அந்த போராட்டமும் ஒரு எழுச்சி பெற ஒரு போராட்டமாக இருக்கு, நீட் எதிர்ப்பு. ஸோ அதையும் வந்து அதுலேயும் அவர் வந்து தன்னுடைய பங்கை வந்து காட்டுறாரு. ஸோ இப்படிதான் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் வந்து ஸோ இன்றைய சூழல் வந்து தமிழ்நாட்டு அரசியல் களம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிதான் வந்து அவர் வந்து பல விஷயங்கள் வந்து தன்னையும் வந்து ஈடுபடுத்திக்கிட்டு ஸோ இந்த இன்றைய தலைமுறையினரோட தன்னையும் வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு அவர் வந்து தன்னோட அரசியலை வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய இது. அதனால தான் வந்து தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சியை வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து விஜய் அவர்களுக்கும் நல்லா தெரியும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் போட்டின்றது தான் அவர் வந்து சொல்ற ஒரு தாரக மந்திரமா அவர் எலெக்ஷன்ல யூஸ் பண்ணாரு. ஸோ அது ஒண்ணு வந்து திமுக, இன்னொன்னு தாவேகா அப்படிங்கிறது. ஸோ திமுக அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ அவர் வந்து இதை வந்து இந்த ஃபிராக்ஷன் வந்து அவர் சொல்றாருன்னும் போது ஸோ இப்போ திமுகவை வந்து வீழ்த்திட்டு தான் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஊழல் வந்து பாத்தீங்கன்னா அதாவது தாய்மாமன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராம் தங்கமோ ஏதோ கொடுக்கறதுக்காக ஸோ இந்த பிறந்த குழந்தைகளுக்கு ஸோ நீங்க வந்து ஒரு டெண்டர் வந்து விடுறீங்க. ஸோ அந்த டெண்டர்ல அதாவது ஏற்கனவே தங்க கட்டிகள் வந்து இறக்குமதி பண்றதுல மோசடி செஞ்சிருக்க ஜாயாலுகாஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செட்டிங் பண்ணி டெண்டரை வந்து நீங்க வந்து கொடுக்குறீங்க. ஸோ ஆல்ரெடி அதாவது செய்கூலி சேதாரம் அந்த செலவுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 0.01 பைசாக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து ஜீரோன்னு போட முடியாதுன்றதுக்காக அது ஒரு போடுறாங்க. ஸோ அது வந்து செட்டிங் டெண்டர்ன்றது குழந்தைக்கு கூட தெரியும். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அதே லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தமிழ்நாடுடைய நேரடி முதலீடு இருக்கக்கூடிய ஒரு தங்க நிறுவனம் இருக்கு. ஸோ அந்த நிறுவனத்துல தான் ஆக்சுவலா வந்து இந்த டெண்டரே விடாம அவங்க கிட்டே கொள்முதல் பண்ணி தான் இதை வந்து இந்த டெண்டரை வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்முறைப்படுத்திருக்கணும் தமிழ்நாடு அரசு நியாயமா. ஸோ அப்பதான் தமிழ்நாட்டுக்கே இது வந்து வருவாய் வந்து ஈட்டி இருக்கும். ஆனா இது வந்து கேரளாவுக்கு பண்றாங்க. ஸோ அந்த கேரளாவுடைய அந்த ஜாசாலுகாஸ் அந்த நிறுவனங்களுடைய சகோதரர் யாரோ பாத்தீங்கன்னா அவர் வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சரானவனே அவரை வந்து சந்திச்சிருக்காரு. ஸோ திரு விஜய் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நடிகராக இருக்கும் போது அந்த ஜாயாலுகாஸ்க்கு வந்து ஒரு நகைக்கடை விளம்பரத்துக்கு நடிச்சிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு கிறித்தவ நிறுவனம், கிறித்தவர்கள் சார்ந்த ஒரு நிறுவனம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டிங் டெண்டர் ஓப்பனா செஞ்சு ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2-3 சிக்கல்கள் இருக்கு. ஸோ அதுல முதல் சிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜாசாலுகாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே அவங்க வந்து ஒரு செட்டிங் டெண்டர்ன்றதே ஒரு ஊழல். ஸோ அதை தான் வந்து இந்த திமுக அதிமுக அரசுகள்லாம் பண்ணாங்க. ஸோ அதை தான் நீங்களும் பண்றீங்க. ஸோ ரெண்டாவது விஷயம், இப்போ நீங்க வந்து திமுகக்கு மாற்றுன்னு சொல்லி தான் நீங்க வந்தீங்க. ஸோ இப்போ இந்த 2 கம்பெனிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று வந்து கேரளா, அவங்க வந்து அந்த ஜாசாலுகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து ரெட்டின்னு சொல்கிறவங்க அவங்க ஆந்திராவில் இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்களுக்கு நீங்கள் வந்து இவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கறது மூலயமா என்ன ஆகுதுன்னா ஸோ இப்போ வந்து நீங்கள் ஊழலும் பண்ணுறது மூலயமா ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் எந்த திராவிடத்தை வந்து எதிர்த்து நீங்கள் வந்து திராவிட கட்சிகளை எதிர்த்து பண்ணுறீங்களோ அவங்களுக்கே நீங்க வந்து அவங்களே திரும்ப வர்றதுக்கான ஒரு வழிவகையை வந்து நீங்க வந்து செஞ்சிடுறீங்க உங்களை அறியாம. ஸோ இது வந்து ஸோ உங்க கட்சிக்கு தான் இது வந்து ஒரு மைனஸ். ஸோ உங்களுக்கு தான் இது வந்து ஒரு டிராபேக் பின்னடைவை வந்து ஏற்படுத்தும். ஸோ
அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா நாங்கள் வந்து சொல்கிறோம். இன்னொரு விஷயம், இந்த ஊழல்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து 2009 வந்து மாட்டிக்கிட்டு 2G இன்னும் வேறு சில ஊழல்கள், இந்த கலைஞர் டிவி அந்த ஊழல், ஸ்பெக் அந்த மாதிரியான ஊழல்கள்லாம் மாட்டிக்கிட்டு, பிஎஸ்என்எல் ஊழல்லாம் மாட்டிக்கிட்டு, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மாட்டி வந்து தமிழர்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் வந்து வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்களும் வந்து அந்த மாதிரியான தவறுகளை பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா வந்து திமுக பண்ணி அன்னைக்கு வந்து ஒரு முட்டுச்சந்தையில் கொண்டு போய் நிறுத்தி ஒரு இனப்படுகொலைக்கு ஆளாக்குனாங்க முள்ளிவாய்க்காலில். இன்னைக்கு தாவேகாவோட லட்சியம் வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களோட வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர, தமிழ்நாட்டையும் வந்து ஒரு முட்டுச்சந்தையில் கொண்டு போய் ஒரு இன்னொரு ஜெனோசைடுக்கு கொண்டு போக கூடாது அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமான விஷயம். ஸோ அப்படி கொண்டு போவாங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழர்களை அந்த மாதிரி வந்து கொண்டு போனவங்கலாம் இன்னைக்கு வந்து காணோம். ஆக்சுவலாக அவங்களாம் இன்னைக்கு வந்து காணாமல் போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட கட்சியும் வந்து இருக்காது. வேற ஒருத்தர் உங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள் வந்து வேற ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்கன்றதா இதோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த மாதிரியான தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வரக்கூடிய விஷயங்களை வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் இதன் மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஜாஸ் ஆலுகாஸ்ன்றது ஒரு கேரளாவோட கம்பெனி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு வந்து கேரளாவில் இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி கேரளாவில் கனிம வளங்களை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொல்லி தடைன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தது. பட் இன்னைக்கு வந்து தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கேரள முதல்வர் சதீஷ் அவர்களை வந்து சந்திச்சதுக்கு அப்புறமா அந்த கனிம வளங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க போறதா ஒரு செய்திகள் வந்ததை வந்து படித்தேன். ஸோ அதாவது கேரளாவுக்கு ஆல்ரெடி கனிம வளங்கள் வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டை விட அதிகமாகவே இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க மாநிலங்கள்ல இருந்து அவங்களால வந்து எடுத்துக்க முடியும். பட் அதை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சுரண்டி பறிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதை வந்து காங்கிரஸோடைய நிர்பந்தத்தால வந்து தாவேகா பண்ணுதா அப்படிங்கிறத வந்து மிக முக்கியமான விஷயம். அப்படி இருந்தால் அதை வந்து தாவேகா உடனே நிறுத்தணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு நிலை பெற்று இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 22 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க. காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட 5 சீட்டு வந்து பிச்சை எடுத்துட்டு வந்து தான் இங்கே வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் பங்குல இருக்கோம்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களை கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 அமைச்சர்கள்னு சொல்றதுலாம் வந்து அதெல்லாம் பார்த்து தாவேகா வந்து தமிழ்நாட்டை வந்து இன்னொரு முட்டுச்சந்துக்கு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் வந்து இதன் மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டுக்கு அதிமுகவுடைய வாக்கு அமைச்சர்களுடைய எம்எல்ஏக்களுடைய வாக்குகள் இருக்கு பெரும்பான்மைக்கு. ஸோ அதை தான் வந்து தாவேகா அரசு கவனத்தில் கொள்ளணும். அதை விட்டு இந்த 5 பிச்சை ஓட்டெல்லாம் வந்து 5 பிச்சை எடுத்து வாங்கின 5 சீட்டெல்லாம் வந்து கண்டுக்க கூடாது அப்படிங்கிறத மதிக்க கூடாது அப்படிங்கிறத நான் இதன் மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா முதல்வர் திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்தவ மதம் வந்து அவர் பின்பற்றக்கூடிய ஒரு மதமாக இருக்குது அப்படின்னாலும், அதாவது அவர் வந்து கடந்த 30 வருடங்களாக தமிழக மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது விஜயாகத்தான் வந்து அறிமுகமானார். ஸோ அவர் வந்து ஜோசப் விஜய்ன்ற பேரே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து லெட்டர் பேட்ல அவர் வந்து அதை வந்து சேர்த்துக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு புதிய ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக, விசிகா, நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரியான கட்சிகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரோட வாக்குகளை வந்து பெறுவதற்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி வந்து அவர் வந்து அதை பெற்று வந்து அவங்க வந்து அவங்களோட ஓட்டையும் பெற்று அவர் வந்து ஜெயிக்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு இங்கே என்ன வந்து இறையாண்மை இருக்கு, இங்கே என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை வந்து கருத்தில் கொண்டு அரசியல் பண்ணோம் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் பின்பற்றக்கூடிய மதமான கிறிஸ்தவ மதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட தலைநகரம் வந்து வேட்டிகன் சிட்டியில் இருக்கு, ரோம், இத்தாலியில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே இருந்து வந்த இந்தியாவுக்கு வந்து ஒரு பெண்மணி, ஸோ சோனியா காந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட உண்மையான வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா எட்விஜ் ஆண்டோனியா அல்பினா மைனோ அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உண்மையான பேர். ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சோனியா காந்தின்ற பேரை தான் வச்சுக்கிட்டாங்க.
பட் அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு இனப்படுகொலைக்கே வந்து அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு இனப்படுகொலை நிகழ்த்தினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து அவர் வந்து தமிழகத்துடைய முதல்வர். ஸோ அவங்க வந்து அன்னைக்கு டெல்லியில இருந்தாங்க, வேற ஒரு எதிர்கட்சியில இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து இவர் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்துகிட்டு இன்னைக்கு வந்து தமிழர்களோட மக்களோட ஆதரவை பெற்றுக்கிட்டு அதிமுக மாதிரி ஒரு கட்சிகளோட சப்போர்ட்டை வந்து பெற்றுக்கிட்டு, ஆனா வந்து தமிழர்களுக்கு எதிராக வந்து செயல்படக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடாதுன்றதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேரளாலையும் காங்கிரஸ் இருக்கு அப்படின்னாலும், இப்போ கேரளால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நல்ல மக்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கேரளா இப்போ தமிழ் இனப்படுகொலையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எம்.கே. நாராயணன்றவர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவசங்கர் மேனன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெனரல் சுந்தர்ஜின்றவர், அதே மாதிரி KPS கில் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து தமிழர்களை வந்து திட்டமிட்டு இனப்படுகொலை செய்யறதுக்காக வேலை செய்த ஆட்கள். ஸோ அப்படி இருக்கிறவங்களும் கேரளாவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அதை விட்டுட்டு இவர் வந்து அதாவது மதம் சார்ந்து இந்த மாதிரி கடவுள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவர் வந்து தன்னை வந்து இழந்துட்டார் அப்படின்னா, ஸோ இது வந்து தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தான் இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்துல போகும். ஸோ இதுக்கு இந்த அவர் வந்து தமிழக முதல்வராக ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன வேணா பின்பற்றி இருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். அது ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடு. இன்னைக்கு அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்காருன்னும் போது அவர் வந்து தமிழக மக்களுடைய அவர் பண்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் வந்து ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து அவர் வந்து இந்த மாதிரி தமிழர்களுக்கு எதிரான விஷயங்கள்ல வந்து செயல்படக்கூடாது, தெரிந்தோ தெரியாமலோ செயல்படக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் வந்து இதன் மூலமா கேட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸை பற்றியும் நம்ம வந்து சொல்லலாம். அதாவது காங்கிரஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து 5 சீட்டு அப்படிங்கிறத வச்சுட்டு அவங்க வந்து ஆடிட்டு இருக்காங்க. கேரளாவில் கர்நாடகாலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து சோனியா காந்தி அவர்களை பற்றியும் பேசணும். ஸோ அதே இதில் தான் நம்ம வந்து பேசுகிறோம். அதாவது என்னன்னா இன்னைக்கு வந்து ராகுல் காந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சோனியா காந்தி குடும்பம், அந்த நேரு குடும்பம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக ஒரு வம்சாவளி டைனாஸ்டி அரசியலை வந்து இந்தியாவில் வந்து கட்டமைச்சாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி மாதிரி ஒரு கட்சியில வந்து ஈஸியாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து 15 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து இன்னமும் வந்து ராகுல் காந்தியை தான் அவங்க வந்து பிரதமர் கேண்டிடேட்டா தலைவராகவும் வந்து முன்னிறுத்துறாங்கன்னும் போது ஸோ அதை தான் வந்து இந்திய மக்கள் வந்து நிராகரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இந்தியாவில் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இது பண்ணாங்க அப்படின்னும் போது ஒரு வெள்ளைக்காரங்க ஒருத்தங்க உள்ள நுழையும் போது ஸோ ஒரு ஜெனோசைடை வந்து கொண்டு போய் வந்து நிறுத்துறாங்க அதை. ஸோ அதுல இருந்தாவது நம்ம வந்து ஒரு பாடம் கத்துக்கணும் அப்படிங்கிறது வட இந்தியாவிலாம் அவங்க கத்துக்கிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள் தான் 60 வருஷமா இருந்தது. ஸோ இதுவும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு மாநில கட்சிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் மக்கள் வந்து வாக்களிச்சாங்க. பட் அதை வந்து கொண்டு போய் காங்கிரஸ் கிட்ட அடகு வச்சுக்கிட்டு ஸோ நீங்க வந்து தமிழர்களை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறத நான் இது மூலமா கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் மாதிரி ஒரு விஷயம், அதாவது என்னன்னா ராகுல் காந்தி மாதிரி போன்றவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விஷயம் என்னன்னா, அதாவது நீங்க வந்து பதவி வெறியில இருக்கீங்க இன்னைக்கு. ஏன்னா வந்து 50 வருஷமா பதவியை வந்து நீங்க வந்து அனுபவிச்சிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து உங்களால ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பதவியில இருக்க முடியல அப்படின்னும் போது, அதிகாரத்தில் இருக்க முடியலன்னும் போது உங்களால என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லா வேலைகளும் நீங்க வந்து பண்றீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து நினைவூட்ட விரும்புறேன். அதாவது இந்தியாவை ஆண்ட அக்பர் அப்படிங்கிற ஒரு மாமன்னர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பெரும்பகுதியை வந்து ஆண்டு இருக்காரு. ஸோ முகலாய மன்னர்கள் ஒரு பேரரசா இருந்திருக்காரு. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வம்சாவளிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து டெல்லியில வந்து ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ நீங்க வந்து இந்தியா வந்து ஆண்டு இருக்கீங்க, 50 வருஷம் உங்க குடும்பம் வந்து ஆண்டு இருக்கு, எல்லாமே உண்மைதான். ஆனா வந்து மாற்றம்ன்றது வந்து நிகழ்ந்துதான் ஆகும். ஸோ ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஏன்னா நீங்க பண்ண அநியாயங்களும் அவ்வளவு மோசமான விஷயங்கள். ஸோ அதையும் வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அதை மீறி வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லாத இடத்துல நீங்க வந்து
அறத்தை மீறி நீங்க வந்து செயல்படுவீங்க அப்படின்னா அதுக்கான பதிலடிகளும் உங்களுக்கு அப்படிதான் வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து தமிழர்கள் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு வேற ஒரு மாநிலம். ஸோ இது வந்து வேற ஒரு கல்ச்சர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேற ஒரு மக்களோட மனநிலை, மக்களோட அரசியலே இன்னைக்கு வேற. ஸோ அதை வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒத்து வராத ஒரு அரசியல். ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு வட இந்திய கட்சி, ஒரு தேசிய கட்சி, உங்களுக்கு ஹிந்தி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹிந்தி தான் வந்து உங்களுடைய கொள்கை, உங்க கட்சியோட கொள்கை. ஆனா தமிழர்களுக்கு அப்படி கிடையாது. தமிழர்களுக்கு தமிழ் தான் வந்து முதன்மையான கொள்கை. ஸோ நீங்க உங்களை தமிழர்னு சொல்லிட்டு ஒரு பொய் பேசி மேடையில பேசுறது மூலமா நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து முட்டாளாக்கவோ ஏமாத்தவோ முடியாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்க இடம் என்னன்றது தெரிஞ்சுட்டு உங்க அரசியலை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.